கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவருமாயிருக்கிறார். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதம் எழுதுகின்றார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுடைய உள்ளத்துல விருப்பத்தை உண்டாக்குகிறவராய் இருக்கின்றார். அதே நேரத்துல உங்கள செய்கையை உண்டாக்குகிறவருமாய் இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்ன இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்றால், விசேஷமாக கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்கு அவர் என்ன பண்ணுகிறாராம், நம்முடைய உள்ளத்துல அதை குறித்த ஒரு விருப்பத்தை வைக்கின்றார். நம்முடைய உள்ளம் அதை விரும்புகின்றது. அதற்கு ஏற்றாற் போல செய்கையும் செய்ய வைக்கின்றார். செயல்களும் அதற்கு ஏற்றாற் போல நடக்கும்படியாக செய்கின்றார். இப்போ நீங்க உங்க பிள்ளைகளை அல்லது படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு காரியத்துல விருப்பமா இருக்கிறீங்க. சிலர் நான் இதுல படிச்சு நான் மேலே போய் டீச்சிங் லைன் போகணும், நான் டீச்சிங் பண்ணுறதே எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் உங்களை அறியாமலும் அந்த விருப்பம் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதற்கு ஏற்றாற் போலவே படித்து மேலே போய்கிட்டே இருப்பீங்க. அப்போ ஒரு நாள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர் ஆகியிருப்பீங்க. அப்போது உங்களை அறியாமலேயே தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ள அந்த விருப்பத்தை வைத்து அந்த செய்கையையும் அதை செய்யும்படியாக செய்கின்றார். டாக்டர் படிக்கணும்னு நினைப்பாங்க பிள்ளைங்க. அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே அதன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த சப்ஜெக்டில் பயாலஜி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதையே அவங்க நல்லா அழகாக நல்லா தரோவாக படித்து மற்றும் மெடிக்கல் லைனில் போகணும்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்றாற் போல் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து முதன்மையாக எப்படியும் அந்த துறைக்கு போயிடுவாங்க. ஆனால் இது தேவனுடைய சித்தத்தின்படி அவர்களுக்குள்ள அந்த விருப்பம் உண்டாகி அதற்கு ஏற்றாற் போல் அவங்களுக்கு படிக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அவங்க படிக்கிறாங்க, மார்க் வாங்குறாங்க, போகிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி ஒரு சிலர் தாமாகவே அதை விரும்பி எப்படியும் இதை படிக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட பெற்றோர்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறாங்க இல்லையா. இது கர்த்தருடைய சித்தத்திற்கு அது ஒத்து வருமா என்பது குறித்து எனக்கு அது தெரியவில்லை. அது ஒரு சந்தேகமான காரியம்தான். பிள்ளைகளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படிப்பு மாத்திரம் இல்லை, வேலையிலையும் கூட அப்படிதான், வியாபாரத்துலேயும் கூட அப்படித்தான். வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த விதமாக பண்ணால் இது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், இந்த காரியத்தில் இந்த இடத்துல கடை வச்சா இதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நம்ம உள்ளம் உணருது. இந்த ஷாப் ஒன்று ஆரம்பித்தோம்னா என்னுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அப்போது தேவனே தமது தயவுள்ள சித்தத்தை, அதற்கான விருப்பத்தை உங்களுடைய உள்ளத்தில் வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் தேவ சித்தம் அறிவதற்கு தடுமாற்றம் உண்டாகும். எல்லாருக்கும் தேவ சித்தம் வெளிப்படுவது கிடையாது. ஒருவேளை ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுதும் சரி, அல்லது ரொம்ப சிலருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனம் பார்க்கிற கிருபையை பெற்று அப்படிப்பட்டவங்களுக்கு தேவ சித்தத்தை எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் சாதாரண விசுவாசிகள் எப்படி தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வது? இந்த வசனத்தை நல்லா நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிலே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை குறித்தான விருப்பம் உங்கள் உள்ளத்தில் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற் போல உங்கள் காரியங்கள்லாம் நடப்பதற்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது தேவனுடைய சித்தம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வீட்டில் திருமணத்திற்கு பெண் பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்க. அப்போது ஒரு பெண் ஒரு மாப்பிள்ளை என்று எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த காரியத்தில் ஒரு பெரிய சமாதானம் இருக்குது. நல்ல பொண்ணாக தெரியுது, நம்ம வீட்டுக்கு நல்ல ஏற்றதாக இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பையனாக தெரிகிறாப்புல
அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் அதில் ஒரு விருப்பம் வருது அப்படின்னு சொன்னால், தேவனே அந்த விருப்பத்தை உங்களோட உள்ளத்தில் வைக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதற்கு ஏற்றார் போல இந்த சம்பந்தத்தை பேசி அதை முயற்சி பண்ணி மூவ் பண்ணும்போது அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக எல்லாமே உங்களுக்கு அழகாக கைகூடி வருது அப்படி என்று சொன்னால், அந்த செய்கையையும் கர்த்தரே உண்டாக்குகிறவராய் இருக்கின்றார். அப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு விருப்பத்தையும் கொடுத்து செய்கையையும் செய்கின்ற இது கர்த்தருடைய சித்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நாம் பவுல் அழகாய் சொல்லுகின்றார், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கின்றார். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் அது உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனதோடு ஒரு விருப்பம் உண்டாகுது, அதற்கு அனுகூலம் உண்டாகுது, காரியம் வாய்க்குது என்று சொன்னால் இது கர்த்தருடைய செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த இந்த வசனத்தின்படி தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். தேவ பிள்ளைகளையும் அழகாய் இப்படியே நீ தெளிவாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக பார்க்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுவீர்களானால் இதை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பிரயோஜனமாக இருக்குதுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போது நாங்கள் புரிந்து கொள்வோம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். அதே நேரத்தில் இந்த யூடியூப் நிகழ்ச்சி நீங்கள் மற்றவங்களும் பார்த்து பிரயோஜனப்பட எண்ணுவீர்களானால் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் நேசிக்கின்ற ஒரு 3 அல்லது 4 பேருக்காவது இதை ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.